जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांगा महाप्रभु नित्यानंद करुणम, जय श्रीला रूपा रघुनाथ கருணம், ஜெய் ஸ்ரீலா புரோபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத் கருணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி விஷய கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்கும் அடியுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மீண்டும் பக்தி விஷய கிளாஸ் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். மகாபூர்வ கருணையுடனும் ஸ்ரீல புரோபாத கருணையுடனும் அனைத்து வைஷ்ணவ கருணையுடனும் நம்ம பக்தி விஷய கிளாஸ் வந்து ரொம்ப நல்ல வழியாக நடந்துருக்கு. நிறைய பேர் வந்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கிளாஸ் வந்து தொடர்ந்து நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி மகாபூர்வ பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரி ஹரி. ஓகே, பக்தி விஷய கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிச்சோம். என்னதுன்னா சிக்ஷா அஷ்டகம். சிக்ஷா அஷ்டகம்னா வந்து என்னதுன்னா சைத்தன்யா மகாபிரபு சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண முழு கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சத்யா திரேதா துவாபர யுகத்துல 3வது யுகத்துல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பூமியில வந்தாரு. துவாபர யுக கடைசியில. ஓகேவா? அவரு வந்து நிறைய லீலைகள் பண்ணாலும் மகாபாரதங்கள்ல பண்ணாலும் அதுல வந்து பகவத்கீதையை வந்து நம்மளுக்காக கொடுத்துட்டு போனாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். இந்த பகவத்கீதையை வந்து வெறும் வந்து வாயில மட்டும் சொல்லாம அதை வந்து பிராக்டிக்கலா நம்மளுக்காக செஞ்சு கட்டுறதுக்காக, அதுக்குள்ள விஷயங்களை வந்து பிராக்டிக்கலா எப்படி பயிற்சி பண்றதுன்னு அது சொல்லி கட்டுறதுக்காக அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபுவாக தோன்றினார் 500 வருஷத்துக்கு முன்னுக்கு வங்காளத்துல. ஓகேவா? அவர் வந்து வெறும் இந்தியாவில மட்டும், வெறும் வடநாட்டுல மட்டும் இல்லாம அவர் வந்து தென்னிந்தியா, தமிழ்நாடு ஆரம்பிச்சு எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணி எல்லா இடத்துக்கும் கிருஷ்ண பக்தியை வந்து எப்படி கலியுகத்துல பிராக்டிக்கலா பயிற்சி பண்றது, இந்த கிருஷ்ண பக்தி மூலியமாக எப்படி நம்ம வந்து பகவான் கிட்ட வந்து சேர முடியும், இந்த கலியுகத்துல முக்கியமான வழிபாட்டு முறை வந்து என்னது, இது எல்லாத்தையும் ஸ்ரீமன் சைத்தன்யா மகாபிரபு சொல்லி கொடுத்துட்டு போனார். சைத்தன்யா மகாபிரபு அவர் வந்து எந்த வகையான சாஸ்திரத்தையும் அவர் எழுதவில்லை. அவர் எதுவுமே எழுதல. அவர் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. சில ரூப கோஸ்வாமி அவருக்கு 6 கோஸ்வாமி இருக்காங்க நம்மளோட சம்பிரதாயத்துல. ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபுவோட வழியில் வரக்கூடிய இந்த பிரம்ம மத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 6 வகையான கோஸ்வாமிகள் இருக்கிறாங்க. கோஸ்வாமிகள்னா வந்து என்ன இருக்குன்னா, தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தி தன் வாழ்க்கைய, தன்னோட மனசு, தன்னோட புத்தி, தன்னோட சிந்தனைகளை எல்லாத்தையும் பகவானோட சேவைக்காக ஈடுபடுத்தணும் தான் 6 கோஸ்வாமிகள். முக்கியமாக நிறைய பேர் இருக்கிறாங்க, அது இருந்தாலும் 6 கோஸ்வாமிகள் முக்கியமானது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, 2வது சில ரூப கோஸ்வாமி 3வது சில ரகுநாத கோஸ்வாமி அப்புறம் 4வது சில ரகுநாத பட்ட கோஸ்வாமி 5வது வந்து பார்த்தீங்கன்னா சில கோபால பட்ட கோஸ்வாமி 6வது சில ஜீவ கோஸ்வாமி அப்ப அவங்க முக்கியமான மகாபிரபுட நேரடியான சீடர்கள் அவங்க. அப்ப அதுல மகாபிரபு இந்த பூமியில வந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு சாட்சியா முழு கடவுள். அவர் இந்த பூமியில வந்தாலும் அவர் வந்து நேரடியாக எந்த ஒரு சாஸ்திரத்தையும் எழுதல. ஆனா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. யாருக்கு? சில ரூப கோஸ்வாமி அவருக்கு பிரயாக் என்ற இடத்துல பக்தியை பத்தி பேசுவாரு. அதுல மூலியமாக தான் ரூப கோஸ்வாமி அது உணர்ந்து அது புஸ்தகம் எழுதுவாரு. அதான் பக்தி ரசாமிருத சிந்து, பக்தி ரசாமிருத சிந்து பிந்து, இந்த மாதிரி பல வகையான பக்தி சம்பந்தமான சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் மகாபிரபுவோட இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அது நம்மளுக்காக எழுதி கொடுத்தாரு. அதே போல வாரணாசியில, காசி வாரணாசியில அங்க வந்து சனாதன கோஸ்வாமி அவரை வந்து மகாபிரபு சந்திப்பாரு. அங்க வந்து சம்பந்த ஞானத்தை பத்தி பேசுவார். அது மூலமாக சனாதன கோஸ்வாமி நம்மளுக்கு வந்து ஹரி பக்தி விலாசா அப்புறம் இன்னும் பல பல புஸ்தகங்கள் நம்மளுக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கோஸ்வாமிகளுக்கும் ஒரு விஷயங்கள் பேசுவோம். அவங்க எல்லாத்தையும் பிற்காலத்துல சாஸ்திரங்களாக எழுதினாங்க. ஆனா சைத்தன்யா மகாபிரபு எந்த சாஸ்திரத்தையும் எழுதலனாலும், ஆனா அவர் திருவாயிலேருந்து அவருடைய வாணி நேரடியாக வந்த ஒரு 8 விஷயங்கள் இருக்கு. அந்த 8 விஷயங்கள் தான் 8 வகையான கட்டளைகள். சிக்ஷானா வந்து பாத்தீங்கன்னா கட்டளை, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அர்த்தம். அஷ்டகன்னா 8 வகையான கட்டளைகளை அவர் நேரடியாக கொடுத்துட்டு போனாரு. அது வந்து யார் மூலியமா சொல்லி அது நம்மளுக்கு வரல, நேரடியா சைத்தன்ய மகாபிரபு கொடுத்து போனாரு. இந்த 8ம் யாரு வந்து தன் வாழ்க்கையில சின்சியரா சீரியஸா யாரு வந்து ரொம்ப வந்து கட்டுப்பாடோட இதை கடைபிடிக்கிறாங்களோ அது யாராவனா இருக்கலாம். வித்யா வினய சம்பன்னி பிராமணே கவி அஸ்டினி சுனித்தைவ ஸ்வபாகேச்சா
பண்டிதா சமதர்ஷனா, அவன் மனிதனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், எல்லாரையும் சமநிலையை பார்க்கறது தான் பண்டிதன். அதே போல பகவான் வந்து யாரையும் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்காம இந்த 8 விஷயத்த யாரு, நான் சொல்றது 8 விஷயத்த யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவன் இந்த உடலை இந்த பூமியில விட்ட பிறகு அவன் 100%, 200% கண்டிப்பாக நிச்சயமாக அவன் பகவான் லோகத்தை வந்து அடைவாங்க. பகவான் அவன் பேக் டு ஹோம், பேக் டு காட் ஹெட், திருப்பி அவங்க பகவான் லோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு உறுதியா இந்த 8 சிஸ்டர்ஸ் அவங்க சொன்னாரு. அந்த 8 தான் இங்க நம்ம வந்து சிக்ஷாஷ்டக கிளாஸை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். போன 2 வாரத்துக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குண்டிஜா மர்ஜனம் கிளாஸ் ரதயாத்திரை பத்தி பார்த்தோம். அப்புறம் போன வாரம் குரு பூர்ணிமை பத்தி பார்த்தோம். இதெல்லாம் முக்கியமா ஃபெஸ்டிவல் வந்தனால அதனால 2 வாரம் பேசல. அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து முதல் ஸ்லோகத்தை நம்ம முடிச்சிட்டோம். அந்த முதல் ஸ்லோகம் வந்து என்னது சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தவக்னி வாபனம் ஸ்ரேயோ கைரவ சந்திரிகா விதரணம் வித்யா மது ஜீவனம் ஆனந்தா அம்பூதி வர்தனம் பிரதிபதாம் பூர்ண உதஸ்வாதனம் சர்வாத்ம ஸ்நாபனம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தன். இந்த முதல் ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த கலியுகத்துல இந்த உடம்புல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கு, மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு, இந்த உடம்புல இருக்கு. அப்ப நம்மள மனசு ரொம்ப அழுக்கா இருக்கு. அந்த மனசை கிளீன் பண்ண வேண்டிய மிகப்பெரிய இந்த உலகத்தோட கஷ்டங்கள்ல நம்ம ஒவ்வொரு நாளும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த மனசு, இந்த புத்தி, இந்த உடம்புக்குள்ள ஆத்மா ரொம்ப பல கோடி வருஷங்களா கஷ்டப்பட்டு இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு எப்ப விடுதலை கிடைக்கணும்? மனசு சுத்தமாகணும். மனசு சுத்தமாகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, இந்த ஹரிநாமம் ஜெபம் பண்ணு. இந்த ஹரிநாமம் ஜெபம் பண்ணா கண்டிப்பா பகவான் கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படி சொல்றாரு. ஓகேவா? இது முதல் ஸ்லோகத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். 2 வாரம் கிளாஸ் பார்த்தோம் அதை. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகம். ஓகேவா? 2வது ஸ்லோகம் நான் வந்து படிக்கிறேன். நான் படிச்ச பிறகு யாராச்சும் ஒரு ஆள் வாலண்டியரா நீங்களும் அந்த ஸ்லோகத்தை படிங்க. ஓகேவா? முதல் நீங்க ஆரம்பிங்க. யாராச்சும் ஒரு ஆள் அந்த 2வது ஸ்லோகம் படிக்கிறீங்களா? சிக்ஷாஷ்டங்க 2வது ஸ்லோகம் ஒரு ஆள் படிங்க. கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கட்டுங்களா? படிங்க வந்து. நாம் நாமகாரி பௌதா நிஜ சர்வ சக்தி தத்ராபிதான்யமித ஸ்மரணேன காலஹ ஏதாத் சீதவ கிருபா பகவன் மமாபி துர்தைவம் விதிருஷம் யானி நானுராக. வெரி குட் மதாஜி, வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா படிச்சீங்க. ஓகே, இன்னொரு யாராச்சும் ஒரு ஆள் படிங்க பார்க்கலாம். சிக்ஷாஷ்டங்க 2வது ஸ்லோகம் இன்னொரு ஆள் யாச்சும் படிங்க. வாலண்டியர். हरे कृष्णा प्रभु। எஸ், படிங்க மதாஜி. नाम नाम अघारि बहुत निज सर्व शक्ति तत्र पिता नियमित स्मरणे ना काला एतादृशी तव कृपा भगवान ममापि दुर्दैवम इदृशम इजामि नानुराग. வெரி குட் வெரி குட். உங்களுக்கு பாடுங்க மதாஜி. ஓகே, நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ராபித நியமித ஸ்மரணே நா கால எதா திருஷி தவ கிருபா பகவான் மமாபி தூர்தெய்வம் இதுரஷம் இஹேயானி நனுரகா. ஓகே, இதுல டிரான்ஸ்லேஷன் ஒரு ஆள் இங்கிலீஷ்ல படிங்க. அது இங்கிலீஷ் வச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு போயிட்டு வந்து ஸ்னேகா, யூ காட்? Yes, Prabhu. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க டிரான்ஸ்லேஷன். Oh my Lord, your holy name alone can render all benediction to the living beings, and thus you have hundreds and millions of names like Krishna and Govinda. In these transcendental names, you have invested all your transcendental energies. There are not even hard and fast rules for chanting these names. Oh my Lord, out of the kindness you enable us to easily approach you by your holy names. But I'm so unfortunate that I have no attraction for them. தேங்க்யூ மதாஜி. ஓகே, தமிழ்ல ஒரு ஆள் வந்து படிங்க. அதோட அது மொழிபெயர்ப்பு படிங்க. ஓ என் பிரபு, உன் புனித நாமம் ஒன்றே ஜீவராசிகளுக்கு எல்லா வரங்களையும் அளிக்க வல்லதாய் உள்ளது. அதனால்தான் உனக்கு கிருஷ்ணா, கோவிந்தா போன்ற ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கின்றன. இந்த திவ்யமான உன்னத நாமங்களில் நீ உனது உன்னத சக்திகள் அனைத்தையும் பொருத்தியுள்ளாய். உனது நாமங்களை ஓதுவதற்கு கடினமான விதிகள் ஏதும் இல்லை. ஓ என் பிரபு,
உன் கருணையினால் உனது புனித நாமங்களே உன்னை இலகுவாக வந்தடைவதற்கு எங்களுக்கு வழிகாட்டியுள்ளாய். ஆனால் நான் மிக துர்பாக்கியசாலி. அதனால்தான் அவைகளிடத்து எனக்கு எந்தவித கவர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அதாவது இந்த ஸ்லோகத்துல மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, இந்த ஹரி நாமத்துல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரி ஹரி, இந்த ஹரே கிருஷ்ணால என்னது இந்த நாமத்துக்குள் இருக்கக்கூடிய பவர், சக்தி, பொட்டன்சி, இது என்னென்ன சக்திகள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள பகவான் என்னென்னலாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாரு, அதை பத்தி அவர் சொல்றாரு. பகவானுடைய நாமம் பகவானுக்கும் எந்த வகையான வேறுபாடும் கிடையாது. ரெண்டுமே நித்தியமானவங்க, ரெண்டுமே நித்தியமான இஸ் இட்டர்னல். அபிநாத்துவம் நாம நாமினா, அதாவது பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கு எந்த வகை வித்தியாசமும் இல்லை. நீங்க பகவான் நேரடியா அவரு உங்களுக்கு என்ன பண்ணுவாரோ அதே போல அதே விஷயத்த பகவானோட நாமமும் உங்களுக்கு பண்ணும். அது மட்டும் இல்ல, ஒரு படி மேல பகவான் நாமம் ஒரு படி மேல. அதனால பகவான் நாமத்துல சர்வசக்தி, நிஜ சர்வசக்தினா என்ன அர்த்தம்? எல்லா வகையான சக்திகளையும் பகவான் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு. உள்ளுக்குள்ள போட்டு டப்பால் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி எல்லாத்தையும் நாமத்துக்குள்ள ஃபுல் சக்தி இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்ல, நாம் அகாரி பகுதா நிஜ சர்வசக்தி, எல்லா சக்தியும் இருக்கு. தத்ராபித நியமித ஸ்மரணே நாக்கால. ஓகேவா? எப்பவுமே பகவான் நாமம் சொல்லுவாங்க. தத்ராபித நியமித, எந்த டைம், நேரம், காலம், சூழ்நிலை இதெல்லாம் தேவையில்லை. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, பிரபு நான் அசைவம் சாப்பிட்றேன், நான் இப்பதான் ஹரே கிருஷ்ணா வந்திருக்கிறேன், நான் சாண்டிங் பண்ணலாமா? பிரபு நான் என்னது சுத்தமா இல்லை, நான் என்னது சாண்டிங் பண்ணலாமா? பிரபு நான் காலையில ஏஞ்சி குளிக்காம நான் சாண்டிங் பண்ணலாமா? பிரபு நான் என்னது 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 என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. சாண்டிங் பண்ணலாமா, சாண்டிங் பண்ணலாமா, இங்க பண்ணலாமா, இங்க பண்ணலாமா? மகாபிரபு இங்க டைரக்டா சொல்லிட்டாரு. அதாவது எல்லா சக்தியும் தத்ராபித நியமித ஸ்மரணே நாக்கால, எல்லா இடத்துலயும் பண்ணலாம். ஓகேவா? எந்த காலம், சூழ்நிலை, எந்த இது உங்களுக்கு தடை இல்லை. பிரபு தூங்கி ஏஞ்சிட்டு அப்படி பண்றது தவறு இல்லையா? பிரபு தவறு இல்லை. யாரு வேணாலும் எங்க வேணாலும் ஜாம் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நீ நைட் டியூட்டில செய்றீங்க, நைட் டியூட்டில உங்களுக்கு டைம் இருக்கு. ஒருவேளை செக்யூரிட்டி வேலை செய்ய உங்களுக்கு டைம் இருக்கும். மேபி கம்பெனிக்குள்ள ஃபேக்டரிக்குள்ள வேலை செய்யறவங்களுக்கு டைம் இருக்குமா தெரியல. ஆனா இந்த மாதிரி செக்யூரிட்டி வேலை செய்யறவங்க டைம் இல்லவங்க, சில ஜாப்ஸ் எல்லாம் டைம் இருக்கும். நான் பண்ணலாம் ப்ரோ, தாராளம் பண்ணலாம், எங்க வேணாலும் பண்ணலாம், நீங்க எந்த சூழ்நிலை பண்ணலாம். ப்ரோ பிறந்த வீட்டுல பண்ணலாமா? பண்ணலாம். பிரபு என்னது இறந்தவங்க வீட்டுல பண்ணலாமா? பண்ணலாம். பிரபு என்னது கருமாதி வீட்டுல பண்ணலாமா? பண்ணலாம். பிரபு 30வது நாள் கொண்டாடுறாங்க, அதுல பண்ணலாமா? பண்ணலாம். எங்க வேணாலும் பண்ணலாம். எங்க பண்ணக்கூடாது இருக்கு, எங்கவே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, எந்த சூழ்நிலையும் பண்ணலாம். நீங்க ஏதாவது ஒரு காரணம் வச்சீங்கன்னு வச்சுங்களேன், பிரபு இங்க பண்ணக்கூடாது பிரபு, அமாவாசை டைம்ல நான் பண்ண மாட்டேன் பிரபு கிரகணம் பிடிக்குது நான் பண்ண மாட்டேன் பிரபு, அதனால இதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் பிரபு, அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க காரணம் சொல்லி சாண்டிங் நிப்பாட்டினீங்கன்னா, ஆச்சாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஜபம் எந்த சூழ்நிலையிலும் எங்க வேணாலும் பண்ணலாம். ஏன்னா ஜபம் இஸ் பிளெக்சிபிள். ஏன்னா கலியுகத்துல எல்லாமே தோஷங்கள் நிறைஞ்சு இருக்கு, கலியுகத்துல எல்லாமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் என்னதான் சாண்டிங். இது எங்க வேணாலும் தூக்கிட்டு போகலாம், ஜபமாலையை எங்க வேணாலும் பண்ணலாம். எப்ப நீ பண்ணாம இருக்கியோ அப்பதான் தோஷம், அப்பதான் பிரச்சனை, அப்பதான் பாத்தீங்கன்னா அதுதான் எல்லா வகையான பிரச்சனையும் இருக்கு. வாஷ்ரூம்குள்ள பண்ணக்கூடாது மாதாஜி. நீங்க வாஷ்ரூம்ல நீங்க வாயில நாமத்தை சொல்லலாம், ஆனா ஜபமாலையை உள்ள தூக்கிட்டு போக கூடாது. ஓகேவா? ஜபமாலையை நீங்க எப்ப வேணாலும் ஜபம் பண்ணலாம், ஆனா வாஷ்ரூமுக்குள்ள நீங்க வாயில சாண்டிங் பண்ணலாம், ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். ஓகேவா? இல்ல இது சாரி எல்லாம் கேட்க ஒன்றும் தேவையில்ல மாதாஜி, இதெல்லாம் நார்மல் ஜெனரல் கேள்விதான். ஓகேவா? நீங்க வாயில எங்க வேணாலும் ஜம்ப் பண்ணலாம், ஆனா சாண்டிங் ஜபமாலை பிடிக்கும் போது நீங்க வாஷ்ரூம் வெளியில அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா?
இங்க எங்க வேணாலும் ஜெபம் மாலை பிடிச்சி ஜெபம் பண்ணலாம். அதுக்கு எங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் வேணா எங்க வேணா நாம சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் இது மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு பக்தராக இருந்து அவர் வந்து என்ன பண்றாரு, பகவான் கிட்ட முறையிடுறாரு. என்ன முறையிடுற, இப்ப அவர் பகவான இருந்து அவர் பேசல. சைத்தன்ய மகாபிரபு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பக்த ரூபத்தில் இருந்து நம்மளுடைய பிரதிநிதியாக இருந்து சொல்றாரு. அதாவது நம்மளுக்கு அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஓகேவா? என்ன சொல்றாருன்னா, பகவான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரா இஸ் அ வெரி வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒரு பெரும் வாய்ப்பு. நீங்க சத்தியயுகத்தோட வழிபாடு என்னது? சத்தியயுகத்துல என்ன வழிபாடு பண்ணுவாங்க? சத்தியயுகத்தோடைய ஃபர்ஸ்ட் யுகம், அந்த யுகத்தோட வழிபாட்டு முறை என்னது? மெடிடேஷன் பண்றது பிரபு. ஹரே கிருஷ்ணா. மெடிடேஷன் பண்றது. ரெண்டாவது யுகத்தோட வழிபாடு என்னது? சத்யா திரேதா யுகத்தோட யஜ்யங்கள் செய்யறதா பிரபு. யக்யா பண்ணி பகவான வழிபடுவாங்க. மூணாவது யுகத்தோட வழிபாடு என்னது? விக்கிரக வழிபாடு. ஹரே கிருஷ்ணா. வெரி குட் மதே. விக்கிரக வழிபாடு, கோயில் வழிபாடு. கோயில்கள்லாம் கட்டணது பாத்தீங்கன்னா இந்த திரேதா துவாபர யுகத்துல தான். நிறைய கோயில்களுக்கு துவாபரத்துல தான் உருவாகுனது. ஓகேவா? கலியுகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தியான வழிபாடு சரி வராது. யக்யா பண்ணி வழிபடுறது, யஜ்யம் பண்றது வழிபாடு சரி வராது. நம்மளுக்கு கோயில் வழிபாடு சரி வராது. விக்கிரகத்தை ஆராதனை பண்ணி வழிபாடு சரி வராது. ஏன்னா இந்த மூணாவது யுகத்துல இந்த கோயில் வழிபாடு, விக்கிரக வழிபாடு இருக்குல்ல, சும்மா 1 மணி நேரம் கிடையாது. அவங்க 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் அவங்க கோயில்ல அபிஷேகம் பண்ணி அங்க திருமஞ்சனம்லாம் செஞ்ச பிறகு, அவங்க பகவான் அலங்காரம் பார்த்த பிறகு, அவங்க பல வகையான பாசுரங்கள், பல வகையான மந்திரங்கள் அங்க உட்காந்து சான் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருந்துச்சு, வயசு இருந்துச்சு, அவங்களுக்கு காலம் சூழ்நிலை எல்லாம் பொருத்தமா இருந்துச்சு, அங்க மன அமைதி இருந்துச்சு, மொத்த பொறுமை இருந்துச்சு. இப்ப கிளாஸ் ஒரு இடத்துல, ஒரு டெம்பிள்ல ஒரு கிளாஸ் 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு ஸ்பீக்கர் பேசினா நம்மளுக்கு பொறுமை இருக்கா? நம்மளுக்கு பொறுமை இருக்கா? ஒண்ணு நினைச்சு பாருங்க. யாரா வேணா இருக்கட்டும், யாராச்சும் உட்காந்து கிளாஸ் கொடுக்குறாங்க, பேசுறாங்க, பொறுமை இருக்குமா? அது எவ்வளவு பெரிய மாராட்சியா இருந்தாலும் இங்க ஒரு கூட்டம் அழகா சைட்ல இருந்து வெளியாகி போயிட்டு கீழே இறங்கிடும். பொறுமை இல்ல. கலியுகத்துல பொறுமை இல்ல. கலியுகத்துல எவ்வளவு பெரிய ஆட்சியாரம் வந்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேல அவர் பேசுறாருன்னா, நீங்க பேசுங்க மகாராஜ், நீங்க பேசிடுங்க, நான் கீழே போயிட்டு வந்து சொல்லிட்டு நம்ம கீழே போயிட்டு அங்க என்ன பண்ணலாம், புக்கு பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு போயிட்டு இருக்கு இப்ப. அப்ப கலியுகத்துல என்னது? மந்த புத்தி. கலியுகத்துல பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம். கலியுகத்துல நம்மளுக்கு என்ன சொல்றது, இன்னொன்னு பொறுமையின்மை, நோ பேஷன். நம்மளுக்கு பொறுமை கிடையவே கிடையாது, நம்மளுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது, நம்மளுக்கு பணிவு கிடையாது. அதனாலதான் நம்மளோட சூழ்நிலையெல்லாம் பார்த்து பகவானே நம்மளுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றாருன்னா, சாண்டிங், ஹரி நாமத்தை ஜபம் பண்றதுக்கு நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்த நாமத்தை நீ எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் பண்ணலாம். நீ சுத்தமா இருக்கியோ, சைவமா இருக்கியோ, அசைவமா இருக்கியோ, யார் வேணாலும் சாண்டிங் பண்ணலாம். எல்லாரும் சாண்டிங் பண்ணலாம். இந்த நாமம் எல்லாத்துக்குள்ளும் போயிட்டு அவங்களோட நம்பிக்கை, அவங்களுடைய பிராக்டிஸ் படி நாம எல்லாருக்கும் வேலை செய்யும். அப்ப இவ்வளவு பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரே. மகாபுரு சொல்றாரு, மகாபுரு என்ன சொல்றாரு, இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த நாமத்தை சொல்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு சேவை. நாம ஜெபம் பண்றதும் ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ், ஒரு சேவை அப்படின்னு சொல்லி மகாபிரபு இங்க சொல்றாரு. ஓகேவா? அதுதான் பாத்தீங்கன்னா நாம பஜன். இந்த நாம பஜனை பண்றதே ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ். ஓகேவா? பட் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம துர்பாக்கியா, அது வார்த்தை சொல்ற பாருங்க, துர்தெய்வம் மித்ரஷம் ஏஹானி அனுரகா. அதாவது என்ன அர்த்தம்னா, அதாவது இந்த நாமத்துல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. ஓகேவா? பகவான் நாமத்துல பாத்தீங்கன்னா நாமம் அஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி. நாமத்துல ஃபர்ஸ்ட் பிரைமரி நேம், செகண்டரி நேம், முதல் கட்ட நாமம், 2வது கட்ட நாமம், பேர், இந்த மாதிரிலாம் இருக்கு பகவானுக்கு. இப்ப உதாரணத்துக்கு நாராயணா, மதுசூதனா, பார்த்தசாரதி, திரிவிக்ரமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா செகண்டரி நேம். ஓகேவா? கிருஷ்ணா, கோவிந்தா,
ராதா ரமணா இந்த பிருந்தாவனத்தோடைய சம்பந்தப்பட்ட கொடுக்கற பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி நேம். இந்த மாதிரி பகவானுக்கு வந்து ஃபர்ஸ்ட், செகண்டரி, தேர்ட் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி பேரும் இருக்கு. ஓகேவா? ஆனா இது எல்லா பேர்லயும் பகவானோட சக்திகள் வந்து நிறைஞ்சு 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 இருக்கு. இவ்வளவு சக்திகள் இவ்வளவு இருந்தாலும் ஆனா என் மனசுல இந்த நாமத்தை சொல்றதுக்கு ஒரு ஈடுபாடு வரமாட்டுதே. இந்த நாமத்துல இவ்வளவு சக்திகள் இருந்தும் இந்த நாமத்து மீது எனக்கு நம்பிக்கை வர மாட்டுதே. இந்த நாமத்தை பத்தி கூவி கூவி கத்தி 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 சொல்லியும் இந்த நாமத்துல எனக்கு அன்பு வர மாட்டுதே. இந்த நாமத்தை பத்தி எத்தனையோ கிளாஸ் உட்காந்து கேட்டு, குட்டிக்காரன் அடிச்சு கிளாஸ் கேட்டு, ஆன்லைன்ல கிளாஸ் கேட்டு, சென்டர்ல கிளாஸ் கேட்டு, மகாராஜ் சொல்ற கிளாஸ் கேட்டு, எவ்வளவு கிளாஸ் கேட்டாலும் எனக்கு இத ஜெபம் பண்றதுக்கு ஆர்வம் வர மாட்டுது. இப்படிப்பட்ட துர்பாக்கியசாலியாக நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இந்த 2வது ஸ்லோகத்துல என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஜீவாத்மாவுடைய என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு குற்றத்தை ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய ஒரு இயலாமை சொல்லுவாங்க, நம்மளுடைய என்ன சொல்லுங்க அன்பார்ச்சுனேட். ஃபார்ச்சுனேட்னா வந்து பாத்தீங்கன்னா பாக்கியமானவங்க. நம்ம வந்து அன்பார்ச்சுனேட்னா என்ன, துர்பாக்கியசாலி என்னன்னா எல்லா விஷயத்தையும் எல்லா வகையான வாய்ப்பும் நம்ம கண்ணு முன்னுக்கு இருந்தும் இந்த முட்டாள் ஆத்மாக்கள், இந்த அகங்காரம் பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்கள் இத வந்து கண்ணு முன்னுக்கு இருந்தும் செய்ய மாட்டாங்களே. இதுதான் வந்து இந்த 2வது நாமத்துல, இந்த 2வது அஷ்டகத்துல அவர் வந்து மனசை நொந்துகிட்டு இத பேசுறாரு. இந்த 2வது ஸ்லோகத்தை இதோட அனுசரத்தை வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்லோகம் 4வது ஸ்லோகம் அப்படியே கொடுத்துட்டே வருவார் அவர். இந்த 2வது ஸ்லோகத்து முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, நாமத்தோட பவர் சொல்றாரு. நாமத்தோட என்ன சொல்றாங்க, அந்த நாமம் உள்ள போய் என்னென்ன பண்ணலாம் சொல்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 2வதுல இவ்வளவு இருந்தும் இவன் பண்ண மாட்டானே, இவனுக்கு என்ன பிரச்சனை, இவ்வளவு இருக்கு, இதுக்குள்ள நாம இவ்வளவு சக்தி இருக்க. கோலோகேரோ பிரேமோதனோ ஹரி நாம சங்கீர்த்தனா, பகவானுடைய நாமம் கோலோகத்திலேருந்து எடுத்துட்டு வரப்படுது. சாஸ்திரத்துல வந்து ஏற்கனவே அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் இருந்தாலும் இது மறைமுகமாக ஒரு மறைக்கப்பட்டு அப்படியே அமைதியாக இருந்துச்சு. மகாபிரபு தான் இதை தோண்டி வெளியெடுத்து இது பண்றாரு, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எடுக்கிறாரு. நிறைய பேர் சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சாஸ்திரத்துல வந்து ஏற்கனவே வந்து ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி இருந்துச்சு, மகாபிரபு வந்துதான் இதை மாத்தினாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாஸ்திரத்துல ஏற்கனவே ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரி ஹரி உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அது எல்லா இடத்துலயும் பேசப்படல. ஏதோ சில இடத்துல வந்து அப்படி லைட்டா மறைமுகமாக வந்து பேசி அதை பத்தி பேசப்படல. ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நாமத்தை வந்து இதோடைய மகத்துவத்தை, இந்த குளோரிபிகேஷனை வந்து உலகம் ஃபுல்லா வந்து காட்டுறாரு மகாபிரபு. அப்ப இந்த 2வது ஸ்லோகத்துல மகாபிரபு வந்து, பகவானே நீங்க வந்து எல்லா வகையான சக்தியும் இது கொடுத்துருக்கீங்க, ஓகேவா, எங்களை காப்பாத்துறதுக்காக, ஓகேவா, நம்மளை காப்பாத்துறதுக்காக பகவான் என்ன பண்றாரு, எல்லா சக்தியும் கொடுத்துருக்காரு. நீங்க நினைச்சு பாருங்க, யார் இந்த மாதிரி செய்வாங்க நம்மளுக்கு, ஓகேவா. இந்த நாமத்தை சொன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். பகவானோட பேரை சொன்னா எல்லாமே நடக்கும். உதாரணத்துக்கு பகவானோட பேர்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஓகே, என்னதுன்னா ஒரு ஏழையான வீட்டு ஒரு பையன் இருந்தான், ஓகேவா. ஒரே அம்மா ஒரு பையன். அந்த பையன் வந்து என்னதுன்னா இஸ் அ வெரி வந்து புவர் காய், ஒரு ஏழை வீட்டு பையன். அப்ப எவ்ரிடே பாஸ் டு ஒரு பிக் ஃபாரஸ்ட், பெரிய காடை கடந்து தான் அவன் வந்து நடந்து போகணும் ஸ்கூலுக்கு. அப்ப ஸ்கூலுக்கு போகும்போது அவன் என்ன பண்றான், அவன் எப்பவுமே போகும்போது அவன் பாக்குறான், ரொம்ப காடா இருக்கு அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சமயத்துல வந்து நாய், பிறகு என்னது யானை, புலி, சிங்கம் நம்மளாம் வர்றது இருக்கு, இந்த சத்தம்லாம் கேட்க ரொம்ப பயமா இருக்கு, நீ என் கூட வாயம்மா அப்படி சொல்லி பையன் கூப்பிடுறான். அம்மா வந்து மாடை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது செடிங்களை அவங்க கொஞ்சம் விவசாயம் பண்றாங்க, ஆனா இருந்தாலும் வந்து ஒரு ஏழை விவசாயி. அப்ப இதெல்லாம் முடியாதப்பா, எனக்கு டைம் பத்தாது, நீ போ. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சின்ன பையன் தானே, அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணலாம், சும்மா உனக்கு காட்டுல வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்டை நீ கூப்பிடு, உன் நண்பனை கூப்பிடு, அந்த நண்பன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவன் அங்கேதான் இருப்பான், அவன் அந்த காட்டுக்குள்ள சுத்தி இருப்பான், மாடு மேய்ச்சி இருப்பான், அவனை கூப்பிட அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்ப யாரும்மா அந்த பையன் பேருன்னு
அவன் பேர் கோபால், யூ ஜஸ்ட் கால் கோபால். கோபால்னு கூப்பிட்டு கண்டிப்பா அந்த பையன் வந்து உன்னை காப்பாத்துவான். அப்ப இந்த பையன் என்ன பண்ணிட்டான், அம்மா சொல்லிட்டா நம்மளுக்கு அங்க வந்து ஃப்ரெண்டு இருக்கான், கோபால் இருக்கிறான், இப்ப கோபால் வந்து காப்பாத்துவான். அப்ப என்ன பண்றான், அதே மாதிரி வந்து 1 நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றான், கூப்பிடுறான். ஏன்னா காட்டுல மிருகம் இருக்கு, கோபால் 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 கோபால்னு கூப்பிடுறான். அவன் பயந்துட்டான். அப்ப என்ன பண்ணிட்டான், உடனே வந்து மரத்த மேல இருந்து அந்த பையன் வந்து கீழே குதிக்கிறான். ஏய் என்னையா நீ வந்து எதுக்கு நீ கத்துற, எதுக்கு நீ இது பண்றேன்னு. இல்ல இந்த மாதிரி வந்து சத்தம்லாம் கேட்குது, நான் எப்பவுமே எங்க அம்மா சொன்னா இந்த மாதிரி காட்டுல வந்து கோபால பண்ண நீ தான் அதுன்னு. ஏய் நான் தான், நீ வா நம்ம போகலாம், இன்னும் பயப்படாது, நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து வந்து கூட்டிட்டு போறான் அந்த பையன், இந்த பையனை, இந்த ஏழை வீட்டு பையனை. அப்ப கூட்டிட்டு போறான். அப்ப இதே மாதிரி வந்தோடனே அம்மா அம்மா நான் வந்து அந்த பையனை பார்த்தேன், கோபாலை பார்த்தேன், என் ஃப்ரெண்டை பார்த்தேன்னு. இவங்க வந்து விட்டுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்லி போட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னது ஒரு கட்டுக்கதை, இந்த ஒரு நம்பிக்கை வருது. இந்த பையன் உண்மையை நினைச்சு போகும்போது உண்மையில அந்த பையன் ஒருத்த வந்துட்டான். அது யாரும் இல்ல, பகவான் கிருஷ்ணர் தான், கோபால் தான் வந்து நேரடியா வந்து வந்திருக்கிறாரு. அப்புறம் இவன் வந்து என்ன பண்றான், ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா எல்லா ஸ்கூலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா சரஸ்வதி பூஜை. அப்ப சரஸ்வதி பூஜையில வந்து என்ன பண்றாங்க, வாத்தியார் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்டையும் ஒரு ஒரு பொருள் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்ப இந்த பையன் என்ன சொல்றாங்க, நீ வரும்போது என்ன பண்ணு, நீ வந்து எல்லாரும் காசு எடுத்து வர சொல்றாங்க, காசு கொடுக்கணும், கட்டணம் இது பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். அப்ப இவங்க காசு இல்லை. சரி நீ என்ன பண்ணி, நீ வந்து பால் எடுத்துருவா, ஆனா அங்க நம்மளுக்கு பால் வந்து நிறைய வேணும், நீ வந்து குறவா எடுத்துறா, இந்த பால் வச்சு நம்ம வந்து இங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், பால் கொடுக்கணும். இப்ப இவன் போறான், அம்மா இந்த மாதிரி சரஸ்வதி பூஜை இருக்கு, இந்த மாதிரி வந்து டீச்சர் காசு கேட்டாங்க, காசு இல்ல, ஆனா வந்து இந்த மாதிரி வந்து நீ தான் மாடு வளர்க்குறியா, பால் எடுத்துவான்னு. அப்ப அங்க அம்மா சொன்னாங்க, பால் அவர் வராதப்பா, ஏதோ ஓரளவுக்கு தான் வரும், இந்த பால் பத்தாது, நீ பேசாம நீ என்ன பண்ணிடு, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் சொல்லிருந்தேன். அப்ப இவன் வந்து என்ன பண்ணா, ரொம்ப சோகம் போவான். அப்ப அந்த பையன் வருவான், இந்த கோபால் பகவான் வருவாரு. ஏய் என்னப்பா நீ வந்து என்ன இதுக்கு சோகம் போயிருக்க? இல்ல கோபால், இந்த மாதிரி வந்து நான் வந்து ஸ்கூல்ல சரஸ்வதி பூஜா எங்க அம்மா கூட சொன்னேன், எங்க அம்மா வந்து காசும் முடியாது, பாலும் நம்ம கிட்ட இல்ல, அதனால வந்து எதுவுமே முடியாது சொல்லிட்டாங்க. ஏய் அப்படி சொல்லாது, நீ போய் சொல்லு, பால் வந்து வரும்னு சொல்லு, பால் கொடுக்குறேன்னு சொல்லி, நான் நிறைய மாடு வச்சிருக்கேன், நான் பால் தரேன், நீ போய் சொல்லுங்க. இப்ப இவன் என்ன பண்றாரு, போய் பெரிய இவர் மாரி போயிட்டு என்ன பண்றாரு பையன், யார போய் எங்க கூட்டாளி வந்து பால் வச்சிருக்காரு, நான் அவளை கொடுப்பா, அது கொடுக்குறேன்னு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஸ்கூல் ஃபுல்லா அதாவது பால் கொடுக்கணும், நீ தான் அதுக்கு பொறுப்பு, நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரம் நிறைய பால் வேணும்னு. இந்த பையன் ஆடி போயிட்டான். இவன் போய் சொல்றான் அந்த கோபால் கிட்ட, கோபால் இந்த மாதிரி ட்ரம் நிறைய கேட்கறான், அதெல்லாம் பாத்துக்கலாம், எப்ப சரஸ்வதி பூஜை மட்டும் சொல்லி நான் வந்து பால் கொடுக்குறேன். அப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்க, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அவனை வந்து ரெடி பண்ணி அனுப்பி விடுறாங்க. இவன் என்ன பண்றான், கோபால் கூப்பிடுறான், கோபால் வரல அன்னைக்கு. ஐயோ நம்மள நம்பி அங்க கூட்டமே நிக்குது, கோபால் கத்துறான். கடைசி வரைக்கும் வரல. கடைசியா வந்து அந்த கார்டு க்ளோஸ் பண்ண போகும்போது, கோபால் என்ன நீ இப்படி ஒரு சங்கடத்தை மாட்டி விட்டுட்டியே, தயவு செய்து வந்துரு, இல்லைன்னா நான் ஸ்கூல்ல நான் செத்தேன்னு. அவன் கடைசியா பையன் வந்தான். ஏய் என்னப்பானே, இன்னைக்கு தெரியாதுமா சரஸ்வதி பூஜைன்னு, நீ பாலை கொடுன்னு. அப்ப வந்து பாலா சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மண் சட்டியில கொடுக்குறான். அந்த பையன் வாங்கிட்டு மேலே கீழே பார்த்துட்டு, ஏன்பா அவங்க கூட என்ன சொன்னேன், நீ பாட்டு எனக்கு பெருசா நீ பேசினேன், உன்னை நம்பி நாங்க சொல்லிட்டேன், நான் அங்க ட்ரம் கணக்குல கேட்கறாங்க பால், ஒரு பெரிய ட்ரம்ல ஊத்துறதுக்கு, நீ என்ன தும்மாந்து பாவட்டை கொடுக்குது, நீ போய் கூடப்பா, நீ போய் கூட ஊத்த சொல்லு, அங்க அதுலயும் வரும். அப்ப போய் கொடுக்கும் போது அந்த ட்ரம் நிறைய இந்த போட்ல இருந்து பால் நிறைய கொடுத்துட்டே இருந்துச்சு. இந்த பையன் வந்து புகழ்ந்து பேசுறாங்க. அப்ப வந்து அந்த விஷயம் வந்து அவங்க அம்மா தெரியும், உனக்கு தெரியுமா, உன் பையன் வந்து பாரு ஃபுல்லா வந்து ஸ்கூல் ஃபுல்லா பால் கொடுத்துருக்காங்க. அப்பதான் அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்பாங்க, உனக்கு யாரு கொடுத்தா அந்த பால், எனக்கு நீ தான் சொன்ன கோபால் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லப்பா உண்மையிலேயே வந்து உனக்கு அவங்க ஃப்ரெண்டே இல்ல, நான் உன்னைய வந்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன், உண்மையிலேயே அப்படி ஒரு ஒருத்தனை பாத்தியா, ஏஸ் நான் பார்த்தேன், எப்படி இருந்தான், ஏஸ் அவன் தலையில மயில் வச்சிருந்தான், அவன் மண்டையில வந்து தலையில துணி கட்டியிருந்தான், சட்டை போடல, அவன் பாட்டும் ஒரு வேட்டி கட்டியிருந்தான், ஒரு குச்சி வச்சிருந்தான், அப்பப்ப வந்து ஃப்ளூட் எடுத்து வாசிக்கிட்டு இருந்தான், மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பான், என் கூட வருவான், அவன் தான். அப்பதான் அவங்க புரிஞ்சு, ஆஹா நம்ம சும்மா சொன்னோம், ஆனா பையன் வந்து அந்த வார்த்தையில வந்து முழு நம்பிக்கை வச்சிருந்தால, பகவான் நாமத்தை வந்து கோபால் 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 நம்பிக்கையோடு கூப்பிட்டதுனால அந்த பகவானே வந்திருக்கிறான்னு சொல்லி ஸ்ரீ ஸ்ரீமன் கோர்குண்ட சாமராஜ் இந்த கதை வந்து சொல்லுவார். இது ஓகேவா, இது அவரோட ஸ்டோரி தான். அப்ப இந்த நாமத்தோட மகிமை வந்து என்னதுன்னா, நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட காப்பாத்துவாரா காப்பாத்த மாட்டாரா ஒரு சின்ன டவுட் கூட இருக்கக்கூடாது. கோபால்
கிருஷ்ணா கோவிந்தா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லும் போது பகவான் கண்டிப்பா காப்பாத்துவார். அதான் பகவான் சொல்றாரு, என் சைட்ல இருந்து நான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்க சைட்ல நீங்க என்ன செய்ய போறீங்க. அப்ப மகாபிரபு தான் சொல்றாரு, பகவானே நீ எல்லாமே கொடுத்துட்ட, ஆனா எங்களை காப்பாத்துறதுக்காக. அப்ப அந்த நாமத்துல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ டெலிவர் மீ இஸ் சோ மேக்னனிமஸ். நீ கருணை வார்ந்து எங்களை வெளியாக்குறதுக்காக, ஓகேவா, எங்களை வெளியாக்குறதுக்காக, இந்த பௌதிக உலகத்துல வெளியாக்குறதுக்காக நீங்க எங்களுக்கு இந்த நாமத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்க என்கிட்ட என்ன கேட்கறீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து பகவான் என்ன கேட்கிறாருன்னா ரொம்ப சிம்பிள், லிட்டில் கோஆபரேஷன் அக்செப்ட் த லாட். பகவானை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம ஒத்துழைக்கணும். இந்த மனசுல நம்ம பகவானை உண்மையிலேயே நம்ம 100% ஏத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டா சில பேர் இருக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பேர் ஒன்னும் பல டவுட்ல தான் நம்ம இருக்கிறோம். ஒன்னும் சந்தேகத்தில் தான் இருக்கும். இன்னும் பல பிரச்சனைகள் வரும்போது, என்னப்பா இவ்வளவு பக்தி பண்ற, இவ்வளவு பண்ற, நம்மளுக்கு இவ்வளவு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு, என்னதான் இது, பேசாம பகவான்ல வழிபட்டா, கிருஷ்ணா வழிபட்டா பிரச்சனை வரும் சொல்லி அப்பயே என் சொந்தக்காரன் சொன்னா, அதனாலதான் போல கிருஷ்ணா கும்பிட எனக்கு பிரச்சனை வருது, நான் வேற தேவரை கும்பிட எனக்கு பிரச்சனை வரவே இல்லை, இப்படிலாம் இருக்கிறாங்க. எஸ், நான் பாருங்க, நான் வேற நான் வழிபட்டேன், எனக்கு எந்த பிரச்சனை ஒரு அளவு தான் இருந்தேன், கிருஷ்ணர் எப்ப தொட்டாலும் பிரச்சனை தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பகவானை நீங்க வழிபட்டாலும் பகவானை வழிபடனாலும் பிரச்சனை கண்டிப்பாக சேரும். பகவான் வழிபடும் போது நீங்க பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும்போது அந்த பிரச்சனைகள் நம்ம கஷ்டப்பட்டு அதை சால்வ் பண்றதை பகவான் பார்த்துக்கிட்டு இருப்பார் நேரடியா. நம்மளை அதுல இருந்து அந்த பிரச்சனைகளை நம்ம கடந்து வரும்போது நம்மளுடைய எல்லா வகையான பாவங்கள் குறையுது. நம்மளுக்கு பிரச்சனை வருது என்ன காரணம்னா, மெயின் ரீசன் நம்மளுடைய பாவங்களை கழிக்கிறதுக்காக தான் பிரச்சனைகளை பகவான் கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண 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 பாவங்கள்லாம் குறையும் போது நம்மளுக்கு ஈஸியா பகவான் அதை கொண்டு போயிடுவார். இந்த அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுக்கு தெளிவா இருக்கணும். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது உடலாலும் மனதாலும் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆதி ஆத்மிகா இயற்கையாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆதி பௌதிகா மத்தவங்களால வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆதி தெய்வீகா. ஓகேவா? அப்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் பகவான் அந்த பிரச்சனை மூலமா நம்மளுடைய ஆத்மாவை, நம்மளோட மனசை சுத்தப்படுத்திட்டே இருப்பாரு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவா இருக்கணும். நம்மளை காப்பாத்துறாரு. அதனால சில கோஆபரேஷன் பகவானை ஏத்துக்கணும், நம்ம கொஞ்சம் ஒத்துழைக்கணும் நம்ம. பட் நம்ம என்ன பண்றோம், மகாபுருஷர் சொல்றாரு, நம்ம பகவான் சொல்றத காது கொடுத்து கேட்கறது இல்ல. டெஃப்னா என்னது, செவடனா இருக்கணும். நம்ம என்ன சொல்ல, காதுல அதாவது காதுல சங்கெடுத்து ஊதுனாலும் செவடனுக்கு ஒண்ணுமே வழங்காது. அந்த மாதிரி பகவான் ஊதுன்னு ஊதுறாரு, ஆச்சாரியர்கள் கத்துறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம், டெஃப் மாதிரி இருக்கோம். நம்ம ஒரு செவனர் மாதிரி நம்ம இருக்கோம். நம்ம இப்படிதான். இதனாலதான் நம்மள தூர் தெய்வம் விஷயனே தூர் தெய்வம் அப்படி இதுரஷம் இசையானி அனுரகா, அதனால நம்மள துர்பாக்கியசாலின்னு சொல்லி இங்க மகாபிரபு சொல்றாரு. மகாபிரபு இந்த மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பகவான் நாமம் இருந்தும் நம்ம அதை சரியா நம்ம ஜபம் பண்ணல, அது எடுத்துக்கலன்னா நம்மளுடைய கேஸ் நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியும். நம்ம ஓப்ளஸ், நம்ம யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்த முதல் ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு, நாமத்து மேல் நம்பிக்கை வச்சுக்கீங்கன்னு சொல்ற நம்பிக்கை பத்தி பேசுறாரு. நம்பிக்கை நாமம் எல்லாமே, அதான் நிஜ சர்வசக்தி. சாரி, மார்ஜனம் முதல் சொல்றது ஸ்ரீகிருஷ்ண சங்கீதா பரம் விஜய ஸ்ரீகிருஷ்ண சங்கீதனம். விஜயன்னா வெற்றி, நாமத்துல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும், நம்பிக்கை வைங்க சொல்றாரு. ஓகேவா? ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா சாண்டிங் நீங்க பண்ணும் போது அதுல நீங்க பக்குவம் ஆக 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 ஸ்டெப் பை ஸ்டெப் பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். ஓகேவா? அப்ப ஃபோர்த் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, மனசை தூய்மைப்படுத்தி கண்டிப்பா நான் என்னை பார்க்கலாம் சொல்றாரு. ரெண்டாவதுல என்ன சொல்றாருன்னா, சாரி, ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, அதுல இன்னொரு விஷயம் என்னதுன்னா, முதல் ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த பௌதிக லோகத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், இதுல இருந்து நம்ம வெளியாகிடலாம். ஓகேவா? அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நல்ல குணங்கள் நமக்கு டெவலப் ஆகும்.
நல்ல குணங்கள் நம்மளுக்கு வந்து இதாகும் நம்மளோட மனசுல. ஓகேவா? அது மூலியமாக நம்ம வந்து பகவான் லோகம் பிருந்தாவனத்தை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம இந்த துர்பாக்கியசாலியாக இருக்கிறோம். பகவான் நாமத்தோட சக்திகள் கிடைச்சும் நம்ம துர்பாக்கியசாலியாக இருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளை சரிப்படுத்த என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு பகவானோட சக்தி யோகமாயா, அவங்க சொரூப் சக்தி, பகவான் சொரூப் சக்தி. ஓகேவா? அவங்க மூலியமா தான் நம்மளுக்கு வந்து நன்மை கிடைக்கும். வித்யா வது ஜீவனம், இந்த வது இருக்குல்ல, ஓகேவா? ஆனந்தா அம்புதி முத ஸ்லோகத்துல வித்யா வது ஜீவனம். வதுன்னு என்னதுன்னா, அதாவது பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணும்போது அதுல மாதுரிய டேஸ்ட் கிடைக்கணும் நமக்கு. மாதுர் டேஸ்ட்னா பகவான் பிருந்தாவனத்தை என்ன லீலைகள் செய்தாங்களோ அந்த லீலைகளை வந்து அந்த கோப்பர்கள் நந்தமாராஜ யசோதா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஹாப்பினஸ், எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சோ அந்த சந்தோஷம் நம்ம நாம ஜபம் பண்ணும் போது கிடைக்கும். அதுதான் வது ஜீவன். வது ஜீவன்னா நம்ம நாமத்துக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே வந்து நம்ம ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கணும், ஒரு கைட் எடுத்துக்கணும். கைட்னா வந்து யாரு, நம்மளுக்கு எப்பவுமே சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அது பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த நாமத்துல கொஞ்சம் கவனங்களை செலுத்த முடியும். ஓகேவா? அடுத்த விஷயம் வந்து என்னதுன்னா, இதுல நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு கைடு கிடைச்ச பிறகு இல்ல நம்மளுக்கு வந்து இந்த மாரி வந்து நாமத்துல வந்து பிறகு டேஸ்ட் ஏற்படும். ஓகேவா? அப்ப after attaining this stage, what is the consequence come? One become practice in ocean of joy. Yes. நாமத்துல டேஸ்ட் கிடைச்ச பிறகு நம்ம வந்து இந்த பகவானுடைய அந்த நாமத்துடைய அன்பு என்ற கடலை, அதாவது இன்பமே என்ற கடலை, ஜாய்ஃபுல்லான ஒரு ஓஷன்ல நம்ம அப்படி மிதந்துகிட்டு இருப்போம். நல்லா நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு யாராச்சும் நம்மளுக்கு இருக்கணும், ஏதாச்சும் பொருள் இருக்கணும். அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம கையில போன் இருக்கணும், இல்ல வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணும், பிள்ளைங்க இருக்கணும், ஏதாச்சும் ஒரு இடம் நம்மளுக்கு புதுசா போகணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாப்பிடணும், ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் இந்த பௌதிக லோகத்துல. ஆனா நாமும் என்ன பண்ணணும், ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் என்ன பண்ணணும்னா, அது சரியான கைடு கிட்டே இருந்து மகாபுரு மூலியமா வரக்கூடிய பக்தர் கிட்டே இருந்து நம்ம கத்துக்கும் போது அந்த நாமத்தோட டேஸ்ட், அதான் வது ஜீவனம். இந்த டேஸ்ட் டெவலப் ஆக 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 நம்ம யாரோட சப்போர்ட் இல்லாம உள்ளுக்குள்ளே நம்ம ஆனந்த கடல்ல நம்ம வந்து மூழ்கி இருக்கும். உள்ளுக்குள்ளே ஃபுல் ஆனந்தம் இருக்கும். அதான் எப்போதும் நான் உதாரணம் சொல்றேன். நீ புறபாதர் பாருங்க, நம்மளுக்கு ஒரு கோயில் இது இருக்கு, ஆனா 108 பிரச்சனை. புறபாதருக்கு 108 கோயில் இருந்துச்சு, அப்ப எவ்வளவு 1008 பிரச்சனை இருந்திருக்கும். அவர் தான் உண்மையிலேயே சொல்லணும் 1008 பிரச்சனைன்னு. அப்ப ஆனா அவர் முகத்தை பாருங்க, எந்த சூழ்நிலையிலையும் சோகமாகவோ கவலையாகவோ மண்டையை பிடிச்சிட்டு ஐயோ என்னையா பண்றதுன்னு தெரியாமலே, அது எப்பவுமே அவர் வந்து வது ஜீவனம். வது ஜீவனம் என்னது, உள்ளுக்குள் நாம டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு அவரு. அதனாலதான் அவர் எப்பவுமே ஒரே மாதிரி முகத்தை வச்சிருக்கு. அவர் போய் ஸ்டூடியோல நின்று போடலாம் பிடிக்கல. அவர் எப்ப திரும்புவாரு, அவர் எப்ப போட்டு பிடிப்பாங்க தெரியும். வெள்ளைக்காரங்க அங்கங்க புடிச்சு வச்சிருப்பாங்க. அவருக்கு எவ்வளவு பிரச்சனை, ஒரு கோயில நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. டிவோட்டி பிரச்சனை, வெளியில இருந்த பிரச்சனை, அப்புறம் வந்து இந்த பிரச்சனை, இவங்க அவங்களுக்கு சேவை செய்யும் போது அவங்க பிரச்சனை பட்டாங்க, அவங்க இவங்க சேவை செய்யும் போது பிரச்சனை பட்டாங்க, இவங்க அவங்ககிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க, அவங்க இவங்ககிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. டிவோட்டி பிரச்சனை, வெளியில இருந்து பிரச்சனை வரும். நீங்க ரொம்ப சத்தமா மருந்து கிடைக்கிறீங்க, நீங்க சத்தமா வந்து நீங்க வந்து இது பண்றீங்க, நீங்க வந்து ஹரிகிருஷ்ணா டிவோட்டிஸ் இப்படி பண்ணிட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பிரச்சனை வேற இருக்கும். கல்லு சிமெண்ட் அப்புறம் வந்து இரும்பு இதெல்லாம் வாங்கணும், இதுக்கு டொனேஷன் பிரச்சனை வேற இருக்கு. டொனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்காம போயிருவாங்க. அப்புறம் லேண்டு பிரச்சனை வேற இருக்கு. எத்தனை பேர் லேண்டை வந்து டொனேஷன் தரணும்னு சொல்லிட்டு டொனேஷன் தராம வந்து விட்டுட்டு ஓடினாங்க, அவங்களாம் திருப்பி பிடிக்கணும். அப்புறம் வந்து பிரசாதம் பிரச்சனை வேற இருக்கு. இப்ப வெளியில டிவோட்டிஸ் வந்து அவங்க பப்ளிக்ல போய் மிக்ஸ் பண்ணும்போது அவங்க அங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துருவாங்க, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, போலீஸ் கேஸ் இருக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கு. இது எல்லாமே புரோபாதர் காதுக்கு போயிட்டே தான் இருக்கும். நினைச்சுப்பாங்க, கேட்கும் போதே நம்மளுக்கு இவ்வளவு டயர்டா இருக்க, அவர் வந்து அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருப்பாரு. அப்ப நாமத்தோட டேஸ்ட், அந்த வது ஜீவனம் உள்ளுக்குள்ள இல்லைன்னா, அந்த டேஸ்ட் உள்ளுக்குள்ள, அந்த அமிர்தம் உள்ளுக்குள்ள ஓடலைன்னா இந்த வெளியில இருக்கிற பிரச்சனை அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு தான் ஓடணும். அப்புறம் அப்ப யாருக்கு உள்ளுக்குள்ள கிருஷ்ணனோட நாமத்தோட டேஸ்ட் உள்ளுக்குள்ள ஓடி இருக்கோ
வெளியில் உள்ள பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து நிதானமாக ரொம்ப வந்து தைரியத்தோட ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப கான்பிடென்டா ரொம்ப அழகா வந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த எந்த பிரச்சனை நடந்தாலும் அதோட விளைவுகள் எவ்வளவு என்னதான் வந்தாலும் அவங்க அதுக்கு கலங்க மாட்டாங்க, அதுக்கு அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள டேஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் போது நீங்க வெளியில நடக்கக்கூடிய இந்த ஃபுல் டிராமாவை நினைச்சு நீங்க எதுவுமே கவலைப்பட மாட்டீங்க. யாரு பிறந்தாலும் சரி, யாரு இறந்தாலும் சரி, யாரு வந்து என்ன நடந்தாலும் சரி, எப்பவுமே பகவானோட திருநாமத்தோடைய வது ஜீவனம் நாம உள்ளுக்கு டேஸ்ட் ஓடி இருக்கும். அந்த ஆனந்த கடல்ல முழுகி இருக்கும். அதாவது நியூ டைனமிக் என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்குமா? என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து வெளியில பௌதிக லோகத்துல நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் பண்றோம்ல, ஒரு சந்தோஷம் இருக்கும், ஆடல் பாடல் காட்சிகள், இந்த மாதிரி நிறைய வந்து சினிமா போறது, அங்க போறது, இதை பண்றது, சுத்தி பார்க்க போறது, இந்த மாதிரி நிறைய வந்து இதெல்லாம் தான் நம்ம என்ஜாய்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாமத்தோட டேஸ்ட் கிடைக்கும் போது அது வேற ஒரு டைமென்ஷன்ல நம்மளுக்கு வந்து கொண்டு போகுமா? நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு என்னது உங்களுக்கு நம்மளை வந்து நாம வந்து வேற ஒரு புதிய ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குமா, ஒரு இன்பத்தை கொடுக்குமா, ஒரு டேஸ்ட் கொடுக்குமா? அது நம்ம வந்து என்டையர் லைஃப் வாழ்க்கையில நம்ம இந்த இந்த பூமிக்கு வந்து இத்தனை கோடி பிரிவுகளா நம்ம அதை வந்து ஒரு வாட்டி கூட அதை டேஸ்ட் பண்ணிருக்க மாட்டோமா? அப்ப நாமத்தோட சுத்த நாமத்தை சொல்லும் போது நாமத்தோட டேஸ்ட் நம்ம கிடைக்கும் போது அந்த டேஸ்ட் அது கூட அதுல இருந்து வரக்கூடிய அந்த இன்பம் வந்து வேற மாதிரியே இருக்கும்னு சொல்லி ஆச்சரியம் சொல்றாங்க. நீங்க அதுக்குதான் நீங்க உதாரணம் நல்லா பார்க்கலாம். ஹரிதாஸ் தாக்கூருடைய சரித்திரத்துல அவர் ஒரு முஸ்லீம், ஆனா இருந்தாலும் எப்போதுமே வந்து நாம சொல்லி இருந்தனால மகாபுருவே அவருக்கு வந்து நாம ஆச்சாரியார் சொல்லி பேர் கொடுத்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து 23 மணி நேரம் 3 லட்சம் நாமதை சொல்லுவாரு ஹரிதாஸ் தாக்கூர். 3 லட்சம் நாமத்தை ஒரு நாளைக்கு 3 லட்சம் சொல்லுவாரு. அப்ப அவருக்கு கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா 23 மணி நேரத்துக்கு மேல தேவைப்படுது. இப்போ 24 மணி நேரத்துல அவர் ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும் தான் அவருக்கு வந்து அங்க வெளியே போறது, அது வருது, அதெல்லாம் மத்த திருப்பி 23 மணி நேரம் வந்து நாம தான் ஜபம் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா? அப்ப இது வந்து சும்மா கட்டுக்கதை இல்ல. ஜஸ்ட் இப்ப 500 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த பூமியில நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். எப்படி ஒரு ஆளு வந்து 23 மணி நேரம் ஜபம் பண்ண முடியும்? சரி, ஒரு நாள் பண்றாரு, 2 நாள் பண்ற ஒரு டிராமா கூட வச்சுக்கலாம். அடிக்கும் எப்படி ஒருத்தர் 23 மணி நேரம் பண்ண முடியும்? அதே போல 6 கோஸ்வாமிகள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கோஸ்வாமி மகாராஜ் அவர் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்தார். நான் இத்தனை லட்சம் ஜபம் பண்ணியே தீர்வும் சொல்லி. அவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 4-5 வருஷமா எவ்வளவு எடுத்துச்சு அந்த ஜபத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு. அவர் முழுக்க முழுக்க மாயாப்பூர் அந்த டைம்ல ஒன்றும் பெருசா கட்டல. மாயாப்பூர்ல அங்க ஒரு சின்ன ஒரு குடிசை அமைச்சு அந்த குடிசைக்குள்ள உட்காந்து அவர் ஜபம் பண்ணிட்டு இருந்தாரு. அன்னாடிக்கு ஒரு வேளை மட்டும் தான் சாப்பாடு அவருக்கு. ஓகேவா? அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரே ஒரு கொடை மட்டும் தான் வச்சிருப்பாரு. அவர் ஒரு செப்பல், ஒரு கொடை, அவ்வளவுதான். ஒரு கீழே மண்ணு, அது மேல ஒரு சின்ன ஒரு குடிசை மட்டும் போட்டு அங்கேயே அந்த மாயாப்பூர் லேண்ட்ல உட்காந்து அங்க உட்காந்து ஜபம் பண்ணுவாரு. எத்தனை வருஷம், இத்தனை லட்சம் ஜபத்தை நான் முடிக்கணும்னு சொல்லி. மழை வந்துச்சுன்னா என்ன ஆகுனா அந்த தண்ணி எல்லாம் அந்த மண்ணு கீழே இங்க எல்லாம் வரும், அந்த மண்ணெல்லாம் ஈரமாயிரும். என்ன பண்ணுவோம், நின்றுக்கிட்டு ஜபம் பண்ணுவோம் கொடை பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா உள்ள கூரெல்லாம் எல்லாம் ஓட்டையாகும். திருப்பி மழை இருந்துச்சா அப்புறம் திருப்பி வந்து அந்த செப்பலை கீழே வச்சு அது மேல ஒரு உட்காந்து ஒரு சின்ன பாயம் போட்டு உட்காந்து அதுக்கப்புறம் அதுல உட்காந்து ஜபம் பண்ணுவார் அவர். இந்த மாதிரி வந்து எப்படி இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இவ்வளவு பேர் வந்து எப்படி எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க இந்த நாமத்துல. அப்ப இந்த நாமம் அவங்களுக்கு என்ன கொடுக்குது? ஏன் அவங்களுக்கு போரிங் அடிக்காதா? அவங்களுக்கு தூக்கம் வராதா? அவங்களுக்கு கொசு கிடைக்காதா? அவங்களுக்கு வந்து என்னது பசிக்காதா? அவங்களுக்கு வந்து வெளியே போகணும்னு தோணாதா? அவங்க மக்களை பார்க்கணும்னு தோணாதா? அதுதான் சகுரு பாருங்க, எல்லா நேரம் நாம ஜெபம் பண்ணுங்க. அப்ப என்னன்னா இதுதான் ஆட்சி சொல்றாங்க, நீ இந்த நாமத்தோடைய இன்பத்தோடைய இந்த டோருக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த ஜோனுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, நீ பார்க்கிற உலகம் வேறு, நீ பார்க்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் வேறு. இப்ப நம்ம பார்க்கிற உலகம் வேறு. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்கறது டிஃபரெண்ட். இது பௌதிகம், இது பௌதிக என்ஜாய்மெண்ட், இது பௌதிக ஜோன், இது மெட்டீரியல் ஜோன், இந்த மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், இந்த மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் மெட்டீரியல். ஓகேவா? ஆனா நீங்க நாமத்தோடைய டேஸ்டுக்குள்ள அந்த ஜோனுக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க அதுக்குள்ள பாக்குற உலகம் வேறு. நீங்க அதுக்குள்ள அங்க நீங்க பார்க்கக்கூடிய அதுல இருந்து நீங்க பகவான் பார்க்கறது வந்து வேறு. அதுல டிஃப்ரெண்டான என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். யாரோடைய உதவியும் தேவையில்லை. அதனால மகாபிரபு ஜெகநாதர் பார்த்தோம் ஏன் கத்திட்டு போனாரு? சும்மா எமோஷனல் இல்ல, அவர் நாமத்தோட டேஸ்ட் அந்த ஜோனுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப எல்லா ஆச்சாரியரும் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப அந்த உலகத்தை நம்ம எப்ப பார்க்க போறோம்?
எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து வெளியிலே இருக்க போறோம்? அப்ப அதனால சொல்றாங்க, நீங்க இந்த நாமத்துக்குள்ள பார்க்கக்கூடிய இந்த நாமத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த நாமத்தோட இன்பத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இதோட உலகம் வேறு. அங்கேயிருந்து நீ பௌதிக நடக்கிற விஷயங்களை பார்க்கும் போது உனக்கு அங்க சிரிப்பு தான் வரும். என்ன எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பண்ணியிருக்காங்க. எதுக்கு வந்தோமோ அது பண்ணாம என்ன பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த பைத்தியக்காரத்தனமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதனாலதான் மகாபிரபு என்ன சொல்றாரு, தெய்வம், நம்ம வந்து துர்பாக்கியசாலி. பக்கத்துல இருக்கிற நாமம் நம்மளுக்கிட்ட, இந்த நாமத்தோட கதவை திறந்து அந்த உலகத்துக்குள்ள போக முடியாம நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இங்க நம்ம ஏமாத்திட்டு உட்காந்துருக்கோம். நம்ம அந்த நாமம் சொல்ல என்ன பண்ணும், நம்மளை வந்து நம்ம மொத்த அழுக்கையும் பியூரிஃபை பண்ணும், சுத்தமா ஆக்கும். இஸ் நாட் எஃபெக்ட் மீ பட் ஆல் ஹூ கனெக்ட் வித் ஹரிநாம். they can feel mass conversions, purification, more result. இந்த நாமம் வந்து என்ன பண்ணும், இங்க சொல்ல 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 இது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், நம்ம கிட்ட நாமத்தோடைய சக்திக்குள்ள நம்மளுக்கு கிட்ட கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். பிறகு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மனசுல தூய்மைகள் நிறைய வந்துட்டே இருக்கும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நாமத்துல. சொல்ல 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 நம்மளோட பியூரிஃபிகேஷன் அதிகமாகிட்டே வரும். ஆனா நாம சொல்லும் போது ரொம்ப கவனமாக ரொம்ப தெளிவா சொல்லணும். இப்ப நானே பல வாட்டி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஜபம் பண்ணும்போது பேசுறது, தவம் பண்ணும்போது அங்க பக்கத்துல பண்றது. அப்ப நம்ம திருத்திக்கணும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். எஸ், நம்ம ஜபம் பண்ணும்போது பேசக்கூடாது, ஜபம் பண்ணும்போது போனை பயக்கூடாது, தேவைப்பட்டா கொஞ்சம் பார்க்கலாம். ஜபம் பண்ணும்போது தேவைப்பட்டா நீங்க பேசலாம், தேவையில்லாத பேச்சுகளை பேசக்கூடாது. ஜபம் கையில் ஒண்ணு இருக்கும், இங்க பேச்சு மட்டும் ஒரு சைடு போயிட்டு இருக்கும். நீங்க ஜபம் பண்றீங்களா இல்ல பேசுறீங்களா? பேசுறதா ஒண்ணு ஜபத்தை வெளியே சொல்லுங்க. ஜபம் பண்ணும்போது நீங்க ஏதாச்சும் மகாராஜ்ல வந்தாங்கன்னா ஜபம் பண்றதை பார்க்கணும். நீங்க அவங்க எவ்வளவு சின்சியரா பண்றாங்க, என்ன எது பண்றாங்க. ஏன் நம்மளுக்கு ஏன் இந்த ஜபம் பண்ணும்போது சின்சியர் இல்லை, ஏன் வந்து கவனம் இல்லைன்னா நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா 3 வேளை சாப்பிட்றதுக்கு பகவான் கொடுத்துட்றாரு, சாப்பாடு ஆக்கி போறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஓகேவா? உடம்புல எந்த பிரச்சனையும் வரல. ஏன் எல்லாம் கிட்னி சட்னி இந்த ஆட்டு கீட்டெல்லாம் நல்லா இருக்குல்ல. ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்படி நாம சீரியஸா வரும். அதனாலதான் பகவான் என்ன பண்றாரு, நம்மளை செமத்தி அடிக்கிறாரு நம்மளைய. அதனால நம்ம நாமத்துல எப்பவுமே கவனத்தோட இருக்கணும். ஆச்சாரியர் சொல்றதை கேட்கணும். நம்ம பகவான் சொல்றதை கேட்கலன்னா பிறகு அவர் நம்மளை கேட்கும்படியே ஆக்குவார். அவர் ஒண்ணு பண்ணுவாரு, அதுக்கப்புறம் வந்து அழுந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாம சீரியஸா ஜபம் பண்ண 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 நம்மளுக்கு மாற்றங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. நம்மளோட உணர்வுகள், சிந்தனைகள், நம்மளுடைய யோசிக்கிற தன்மை, நம்மள பேசுற பேச்சு, வாயில வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மாறும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நாம ஜபம் பண்ண 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 சின்சியரா பண்ண பண்ண அந்த எல்லாமே நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படும். என்ன பிரபு இவ்வளவு ஜபம் பண்றாங்க மாறவே இல்லைன்னா அப்ப சாண்டிங் வந்து ஒன்னும் சரியா பண்ணல. சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க. எதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சரிப்படுத்த பார்க்கணும் நம்மளோட சாண்டிங்க. அப்ப என்னது, இந்த நாமத்துல இவ்வளவு வகையான விஷயங்கள் இருந்தும் ஏன் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாம ஜபம் பண்றதுல? ஏன் நம்மளுக்கு வந்து why we not realize Mahaprabhu mercy? ஏன் நம்ம வந்து மகாபுரோட கருணையை உணர மாட்டோம்? திஸ் ஆல் கொஸ்டின், இதெல்லாம் கேள்வி. ஏன் நம்மளுக்கு நாமத்து மேல ஜபம் பண்றதுக்கு ஒரு அலட்சியம்? ஏன் நாமத்தை வந்து சீரியஸா ஜபம் பண்ண மாட்டோம்? அந்த ஜபத்தை வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க நம்மளுக்கு ஜபமாலை கொடுத்து ஜபம் பண்ண சொன்னாலும் அப்ப ஆமான்னு தலையை ஆட்டிட்டு பிறகு ஏன் வந்து அதுல கவனம் குறையுது? ஏன் வந்து செஞ்ச தப்பி திருப்பி செய்யறோம்? இந்த மாரி கேள்வி. திஸ் ஆல் கொஸ்டின் கம் ஃப்ரம் பகவான் சைட். ஏன் பகவான் நம்மளை பார்த்து கேட்கிறாரா, இவனுக்கு எல்லாமே கொடுத்து ஏன் இவன் இப்படி இருக்கான், ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, என்னதான் அவனுக்கு பிரச்சனை அவனுக்கு அப்படி பகவான் கேட்கிறாரா? we have some taste, eagerness to accept Harinam, but there is a difficulty. நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கு, என்ன சொல்றது, டேஸ்ட் இருக்கு, ஆனா அதுலயும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப how we attain it, எப்படி நம்ம இந்த டேஸ்ட்டை முழுமையா எடுத்துக்கிறது, எப்படி நம்ம வந்து இந்த ஆர்வத்தோடு பண்றது? அப்ப ஆச்சாரியர்கள் இங்க என்ன சொல்றேன்னா, we have to approach Harinam formally, not from core of the heart. அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம ஹரிநாமத்தை எடுத்துக்கும் போது ஜஸ்ட் ஒரு ஃபார்மலா எடுத்துக்கிறோம். ஃபார்மல்னா வந்து என்ன ஆகுதுன்னா, ஜஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா,
அவர் என்ன சொல்லுவாங்க ஒரு ஓகே ஜெபம் பண்ணும், ஓகே இதுக்காக ஜெபம் பண்றது. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபார்மல் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு என்ன சொல்றது தமிழ்ல, ஒரு கொடுத்துட்டாங்களே நம்மளுக்கு நாம ஓகே பகவானுடைய இது ஓகே சரி பண்றோம் அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு என்ன சொல்றது ஒரு 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 சட்டத்திட்டத்தோட சொல்லுங்க விஜய். யதார்த்தத்தோட ஒரு பொறுப்பு இல்லாம செய்யுது. பொறுப்பு இல்லாம செய்யறது ஓகே. ஆனா ஃபார்மல் என்ன சொல்லுவான்னா, இப்ப என்ன சொல்றது சரியான வார்த்தை வர மாட்டேது. ஓகே செய்யணும்ன்றதுக்காக செய்யறது பிரபு, வெறும் செய்யணும்ன்றதுக்காக ஒரு வேலைக்காக செய்யறது அது, அவ்வளவுதான். அப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு ஃபார்முலா என்ன, ஓகே இப்ப பகவான் நாமும் சரி ஓகே செய்வோம் அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நம்ம செய்யறோமே தவிர ஆச்சு என்ன சொல்றாங்க, நாட் ஃப்ரம் கோர் ஆஃப் த ஹார்ட், உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம வந்து அந்த தாகம் ஏற்பட்டு நம்ம ஒன்றும் பண்ணல. தட்ஸ் வை நோ கெட் ப்ராக்ரஸ். இது என்னோட வார்த்தை இல்ல, ஆச்சரிய சொல்ற வார்த்தை. அதனால ஒன்றும் ப்ராக்ரஸ் ஆகல. ஆனா இப்ப வந்து ஒரு ஃபார்முலா செய்யறது தவறு கிடையாது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். செய்ய 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 அது பியூரிஃபை, அந்த நாம உள்ள போய் பியூரிஃபை பண்ண 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 உள்ளுக்குள்ளே இருந்து கோர் ஆஃப் ஹார்ட், உள்ளுக்குள்ளே மனதுல இருந்து நமக்கு அந்த ஆர்வம் வரணும். அது வரும். இப்ப நம்ம ஹரிகிருஷ்ணா வந்த டைம்ல ஒரு மரத்தை நட்டு வச்சுங்களேன். இப்ப நம்ம எத்தனாவது வருஷம் நம்ம இருக்கிறோமோ அந்த நேரத்துல அந்த மரம் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும். அதே போல் நம்மளும் பக்தியில வளரணும். நம்ம பக்தியில வளராம இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம், அலட்சியம், கேர்லெஸ். ஆமா ஜபம் பண்ணிதானே இருக்கோம், நான் பண்ணாம இருக்கிறேன், இதான் கேர்லெஸ். ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்குற ஆட்சியை சொல்லி கொடுக்கும் போது அது சும்மா வந்து நான் பண்ணிடுறேன்னு என்ன ஒரு பெருசா சொல்றாரு. இதுதான் நம்ம பிரச்சனை. எல்லாத்துலயும் அலட்சியம். ஒரு கிளாஸ் வந்து ஒரு மகாராஜ் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ஏதாச்சும் பாயிண்ட் அந்த அதுதான் அது முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கும். அது நம்ம வாழ்க்கையில இதா இருக்கணும். அந்த டைம்ல திரும்பி கதை பேசுது, என்ன பண்றது, இது என்ன அது அந்த 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 ஒரு முக்கியமான தருணத்தை அது உள்ளுக்குள்ள வாங்கி நம்ம உள்ளுக்குள்ள டைஜஸ்ட் பண்ணணும். நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஒரு இடத்துல கிளாஸ் ஓட மகாராஜ் வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல கிளாஸ் ஓட இல்ல யாராச்சும் கிளாஸ் போய் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல இந்த முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டு இருப்பாரு. நான் கேட்பேன், இது அவங்க சொன்னாங்க முதல் உங்களுக்கு புரிஞ்சுச்சாங்க சொன்னாங்களான? அது கவனம் இல்லை, கேர்லெஸ், அவர் அலட்சியம். இதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம ஜபம் எல்லாம் பண்றோம், சேவையெல்லாம் செய்யறோம், எல்லாம் பிரச்சனை. ஆனா ஏன் வந்து பக்தியில டேஸ்ட் ஏன் வளர மாட்டுது? காரணம் என்ன? அலட்சியம். நான் செய்யறேன்னா உன்ன என்ன என்கிட்ட ஏன் சொல்லிட்டே இருக்கீங்க? இது அலட்சியம். நம்ம வந்து நம்ம கிட்ட ஒருத்தவங்க குறை சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம நீங்க தப்பே செய்யலாம் குறை சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுல இருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும். ஓகே நம்ம அதை பண்ணல, அப்ப என்ன பண்ணணும், நம்ம பண்ணலன்னு சொல்லி நம்ம சொல்லிடணும். திருப்பி நம்ம மேல சொல்றாங்கன்னா அதன் தவறு நம்ம மேல வைக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து டொலரன்ஸ் பகவான் பார்த்துக்குவாரு. ஒரு தப்பு நம்ம பண்ணிருக்கோம், நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா கத்தி கோவப்படாம அந்த காமெனை எடுத்துக்கிட்டு எப்படி சரி பண்ணணும் பார்த்துக்கிட்டு அடுத்த கட்ட நகர்ந்து போகணும். இந்த மாதிரி வந்து நம்ம எப்ப வந்து யோசிக்க ஆரம்பிப்போம் தெரியுமா, நாமத்துல டேஸ்ட் வந்தப்பதான் இந்த மாதிரி யோசிப்போம். அது வரைக்கும் நமக்கு வந்து யோசனை வராது. ஏன்னா இப்ப நம்ம மேல ஒருத்தர் குறை சொல்றாங்கன்னா என்ன ஆகும், உடனே நம்மளுக்கு கத்ததான் தோணும், நீ என்ன கிட்டே குறை கண்டுபிடிக்கிறியா, நீ யாரு தெரியுமா, நீ அது பண்ற. அதனாலதான் நீங்க பாருங்க, என்னது ஆச்சாரியர்கள் எவ்வளவு பெரிய பெரிய மகான்கள், எவ்வளவு பெரிய பெரிய குரு வந்து மகாபிரபு லீலையில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ரூப கோஸ்வாமி பார், அவர் வந்து இதுல இருக்கிறாரு, பூரி ஜெகநாத்ல வந்து அங்க தங்கியிருக்கிறாரு. அப்ப அவர் வந்து பக்தி ரசாமிரத சிந்து நம்ம படிக்கணும்ல, பக்தி விஷயம் இதெல்லாம் படிக்கிறீங்களா, பக்தி சாஸ்திரம் படிக்கணும்ல, பக்தி ரசாமிரத சிந்து அந்த புத்தகத்தை முத என்ன பண்ண அவர் கம்பைல் பண்ணிட்டாரு, எழுதிட்டாரு. இப்ப எழுதிட்ட பிறகு அவர் என்ன பண்றாரு, ஒரு பக்தர் வருவார், அவர் பேர் என்னமோதான் எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை. அந்த டைம்ல ரூப கோஸ்வாமியோடைய தம்பி பையன் தான் ஜீவ கோஸ்வாமி, அவருக்கு ஒரு குட்டி பையன், அவரும் இவர் கூட தங்கியிருப்பாரு. அவர் ரூப கோஸ்வாமி வந்து அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு பிறகு வீடியோ கொஞ்சம் எழுதிருப்பாரு, எழுதி முடிச்ச பிறகு அப்ப அந்த ஒரு டிவோட்டி வருவார், அவர் பேர் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அவர்கிட்ட என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பக்தர் தான். அப்ப அவர்கிட்ட இதை கொடுத்து, பிரபுஜி நீங்க இதை வந்து படிச்சு பாருங்க, இது ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா நீங்க சொல்லுங்க, ஏதாவது தவறுகள் தான் நீங்க சொல்லுங்க, நான் அது வந்து அதை பாத்துக்கிறேன், நான் போய் குளிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கங்கை குளிக்க போயிருவார்.
இப்ப ஜீவ கோஸ்வாமி அதுல வந்து அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ரூம்ப சுத்தம் பண்றதுக்கு வரும்போது இவர் என்ன படிக்கிறேன் பார்த்தோன்னே ரூப கோஸ்வாமி கொடுத்தாங்க, இதை படிச்சு ஏதாச்சும் வந்து பிள்ளைகள் இருந்தா திருத்த சொன்னாங்க, நான் அதை படிச்சுட்டு இருக்கேன்னு. அப்ப ஜீவ கோஸ்வாமி என்ன பண்ணுவாருன்னா கேட்பாரு, நீங்க என்ன அவ்வளவு பெரிய பெரிய பக்தரா, ரூப கோஸ்வாமி பெரிய பக்தரா, நீங்க அவருடைய எழுத்துல நீங்க அவருடைய பக்தி சம்சத்துல நீங்க குறைய கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்பாரு. இவருக்கு உடனே ஆச்சரியமாயிடும், ஐயோ நான் அந்த மாதிரி நினைக்கலையே, நான் வந்து நல்லதா நினைச்சேன், ஒரு தவறா இருக்குது போல சொல்லிட்டு மனுஷன் ஜீவ கோஸ்வாமி சொல்லிட்டு அந்த சின்ன பையன் மன்னிப்பு கேட்டு அவர் கிளம்பி போயிருவாரு. ரூப கோஸ்வாமி வந்து வருவாரு, வந்து பக்கமா அவர் படிச்சாரா பண்ணாரா, இவர் என்ன பண்ணுவாரு, இல்ல நான் கேட்ட ரூப கோஸ்வாமியோட எழுத்தை நீங்க குறை கண்டுபிடிச்சிருவானு. ரூப கோஸ்வாமி உடனே கோபம் வந்துடும், தம்பி பையன் தான் நீ, ஆனா உனக்கு வந்து எவ்வளவு அகங்காரம், நம்ம கிட்ட ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம திருத்திக்கணும், அதுக்காக தான் கொடுத்தேன், நீ வந்து இதுலயே இவ்வளவு அகங்காரம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு நீ இந்த பிருந்தாவனத்தில் இருக்கிறது தகுதியில் சொல்லிட்டு நீ பிருந்தாவனத்தை வெளியே போகணும்னு சொல்லி ஜீவகோஸ்வாமி அனுப்பிடுவாரு. ஜீவகோஸ்வாமி என்ன பண்ணுவாரு, நம்ம சித்தப்பா வந்து நம்மளோட பெரியப்பா வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டாரு, ரூபகோஸ்வாமி சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல போயிட்டு என்ன பண்ணுவாரு, பிருந்தாவனத்துக்கு வெளியில அந்த கங்கை ஓரத்துல பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா சரி கங்கை இல்ல யமுனா, அங்க வந்து மிகப்பெரிய ஆறுலாம் ஓடும், இந்த ஆத்தெல்லாம் அந்த காட்டு கிட்ட ஆத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த முதலைங்க எல்லாம் வந்து ரொம்ப அங்க இருக்கும். இந்த முதலைங்க எப்படி தங்கும்னா அந்த மணலுக்குள்ள நிறைய பெரிய ஒரு ஓட்ட மாதிரி போட்டோம், கோல் மாதிரி போட்டு அதுக்குள்ள உள்ள உட்காந்துருக்குங்க, அதுலயே உட்காந்துருக்குங்க, தேவைப்படும் போது அந்த மணலுக்குள்ளே வெளியே வருங்க. அந்த மாதிரி ஜீவ கோஸ்வாமி ஒரு மணலுக்குள்ள ஒரு சரி பெரிய ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதுக்குள்ள உட்காந்துருந்தாரு. அப்ப சனாதன கோஸ்வாமி அவங்க இன்னொரு பெரிய பெருப்பா, ஏன்னா சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, அனுப்பம்மா, இவங்க 3 பேர் அண்ணன் தம்பி. அனுப்பம்மாவோட பையன் தான் ஜீவ கோஸ்வாமி. இதெல்லாம் சைத்தன்ய சரிதாமிரதம் நம்ம பேசலாம். நம்ம இப்ப எதுக்கு சொல்றேன்னா, அப்ப சனாதன கோஸ்வாமி வந்துதான் பிறகு ஒரு பார்த்து ஜீவ கோஸ்வாமி கூட்டிட்டு போயிட்டு ரூப கோஸ்வாமி சொல்லுவார் கருணை கொடுன்னு. இப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட ரூப கோஸ்வாமியே தன்கிட்ட எது குறை இருந்தா நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரபு கிட்ட வந்து அந்த பக்தி வந்து கொடுப்பாரு அவர். அப்ப இதெல்லாம் எப்ப வரும், நாமத்துல டேஸ்ட் நமக்கு அதிகமா இருக்கும் போதுதான் இந்த ஹம்பிள்னஸ், இந்த பணிவு, இந்த டொலரன்ஸ் இது எல்லாமே வரும் நம்மளுக்கு. ஓகேவா? அதனாலதான் இந்த நாமத்தை நம்மளுக்கு ஜெபம் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து துர்பாகியசாலியா இருக்கும். நாமத்தோட டேஸ்ட் வளர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லிதான் 3வது ஸ்லோகத்துல அடுத்த சிசாசனம் சொல்றாரு. என்ன நடக்கும், திருநாள் அப்படி சுனிச்சேன தரோரிவ சைஸ்டனா அமானினா மானந்தின கீர்த்தனே சதாஹரி. நம்ம பணிவா இருப்போம், சகிப்புத்தன்மை வளர்த்துக்குவோம், டொலரன்ஸ் வளர்த்துக்குவோம், மத்தவங்க மரியாதை கொடுப்போம், நம்ம மரியாதை எதிர்பார்க்க மாட்டோம். இது எப்ப நடக்கும், இந்த நாமத்தை இதுக்குள்ள டேஸ்ட் குறைச்சா மட்டும்தான் இது 3வது நடக்கும். இந்த 2வது சரிப்படுத்தினாதான் 3வது ரிசல்ட் கிடைக்கும். இது இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அது பிறகு நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த நாமத்தை டேஸ்ட் கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும், சொன்ன மாதிரி எல்லா வகையான என்ன சொல்றது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமத்தை நம்ம கோர் ஆஃப் தி ஹார்ட் உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான என்ன சொல்றது பாவங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு நாமத்தை டேஸ்ட் கிடைக்கும். அப்ப நாமத்தை உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம பண்ணணும், அந்த இருதயத்திலிருந்து உள்ளுக்குள்ளே இருந்து பண்ணணும். நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்லோலி நம்ம சாண்டிங் பண்ணி சின்சியரா பண்ணிட்டே இருக்கணும். யாராவது வந்து காமெண்ட் கொடுத்தாலும் யாருக்கு திட்டினாலும் நம்ம வந்து நாமத்துல டேஸ்ட் அதிகமா இருக்கும் போது என்ன நடக்கும்னா, நம்ம இந்த வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து அதிகமா மூழ்க மாட்டோம், அது நம்மளை பாதிக்காது. ஓகேவா? அப்ப என்னது இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நாமத்துல வெரி நேச்சுரல் ரியலைசேஷன், நாமத்துல டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு நேச்சர் ரியலைசேஷன், இயற்கையான தன் உணர்வு கிடைக்குமா. நேச்சரா நம்மளுக்கு வந்து சில விஷயம் ரியலைஸ் பண்ணுவோமா. என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பணிவான நபராக இருக்கணும். நம்ம வெரி வெரி ஹம்பிளா, ஹியூமிலிட்டினா வந்து கான்செப்ஷன் யூனிட்டி என்னதுன்னா, நம்ம எப்பவுமே பணிவாக இருக்கணும். நம்ம ஒண்ணுமே இல்லை, ஐ எம் நத்திங், ஐ எம் அன்குவாலிஃபைட் பர்சன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒண்ணுமே இல்லை, நான் சாதாரண என்ன சொல்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான், நான் ஒண்ணுமே இல்லை, அப்படிதான் நம்ம நினைக்கணும். டேஸ்ட் அதிகமாக நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மளோட சிந்தனை எப்படி மாறும்னா, நான் ஒண்ணுமே இல்லை, ஐ எம் நத்திங், நான் எதுவுமே செய்யல, எனக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, எனக்கு எந்த ஒர்த்தும் இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை,
ஏன்னா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ஒரு வார்த்தை சொல்றாருன்னு சொல்லி ஆச்சரிய கோட் பண்றாங்க. ஜகாய் மதாய் ஹைத்தே முனி சே பாபிஷ்ட புரி சேரா கிதா ஹைதே முனி சே லகிஸ்தரா. அதாவது ஐ எம் லோவர் தென் ஸ்டூல் மோர் சீன்ஃபுல் தென் ஜகாய் அண்ட் மதாய். நான் மலத்துல இருக்கக்கூடிய புழுவோட ரொம்ப கீழானவன். ஏன்? நான் ஜகாய் மாதாயோட ரொம்ப பாவம் பண்ணுவேன். நான் ஒண்ணுமே சொல்லி யாரு சொல்றா? கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்தை எழுதின ஆச்சாரியார். அப்ப இந்த மாதிரியான உணர்வு எப்பக்குள்ள நேச்சராக உள்ளுக்குள்ள வருதோ அவங்க பக்தர் என்ற நிலைக்குள்ள வராங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது பேர் என்னது? நம்ம ஒன்னும் பக்தர் ஆகல, நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அது நம்மளுக்கு? நம்ம சாதக்கா. பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கேட்கிற விஷயம் எல்லாம் கேட்டுட்டு நம்ம பயிற்சி நம்ம சாதக்கா. அப்ப எப்போ இந்த நேச்சரான ரியலைசேஷன், நான் ஒண்ணுமே இல்லை, ஐ எம் நத்திங், நான் எதுவுமே செய்யல, இந்த நேச்சரான எப்ப ரியலைசேஷன் வரும்? நாமத்துல டேஸ்ட் அதிகமாக 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 இந்த ரியலைசேஷன் வரும். at the same time we must careful from insincere conception. This is our enemy. எஸ், அழகா சொல்லிருக்காங்க ஆத்தியில. அதே நேரத்தில் நம்ம ரொம்ப நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கும் போது, ஓகேவா, அல்லது பல என்ன சொல்றது இன்னொரு விஷயம் என்னதுன்னா, எனக்கு எல்லாம் தகுதி இருக்கு, இந்த மாதிரி நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், அந்த மாதிரி சிந்தனையிலேருந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் அதை பண்ண முடியும், நான் இதை பண்ண முடியும், நான் இப்படி செய்வேன், நான் பெருசு, நான் தான் பெருவேங்க எல்லாமே, நான் இல்லைன்னா நடந்துருமா, இந்த மாதிரி நினைக்கும் போது இதுதான் நம்மளுடைய எனிமி, இதுதான் நம்மளுடைய எதிரி. பக்தி பாதையில இதுதான் நம்மளுடைய எதிரின்னு சொல்லிக்கிறாங்க ஆச்சாரியர்கள். ஓகேவா? அதனால பாத்தீங்கன்னா எனக்கு நாம டேஸ்ட் கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப ஆர்வமா தான் சேவை செய்யறேன், நான் எல்லாமே பண்றேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் இவ்வளவு வருஷமா இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி நினைக்கும் போது என்ன ஆகும்? நம்மளோட பக்திக்கு, நம்ம நாம ஜபத்துக்கு நம்மளுக்கு அதுவே ஒரு எனிமியா மாறிடும், எதிரியா மாறிடும். நாம அதுல டேஸ்ட் வராது. எப்ப ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை, நான் சாதாரண, நான் அதாவது வெளியில சொல்றது டிராமால அழகா சொல்லிருக்காங்க. ஆச்சரியம் சொல்றாங்க, we going to connect Bhagavan, we must be empty. Yes, நம்ம பகவான் பாத்தீங்கன்னா இன்கான்சீவபிள், அளவிட முடியாத சக்திகள் வச்சிருக்கிறாரு. அப்ப அவ்வளவு பெரிய சக்தி கிட்ட, பகவான் கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணணும்னா நம்ம எம்டியா இருக்கணுமா, நம்ம கோசமா இருக்கணும். நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு காலி டப்பா இருக்கணும். நீங்க ஒரு காலி டப்பால தான் நீங்க எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போட முடியும். டப்பா கூட எல்லாமே நிறைய நிறைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஒண்ணும் போட முடியாது. அப்ப நம்ம எம்டியா இருக்கணும். எம்டியா இருக்கணும் என்ன? அது நம்ம ஹம்பிளா இருக்கணும். பகவான் என்ன சொல்றது கேட்கணும். நம்ம எம்டியா இருக்கும் போதுதான் பகவான் சொல்ற விஷயம் நம்ம உள்ளுக்குள்ள வரும். திஸ் வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி மஸ்ட் வித்ட்ரா ஃப்ரம் கம்ப்ளீட். இந்த நெகட்டிவிட்டில இருந்து இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய தவறா பேசுவாங்க, நிறைய விமர்சனம் வைப்பாங்க, முடியாது, அது பண்ண முடியாது. இதுல இருந்து நம்மள இந்த உலகத்தோடைய விஷயத்துல இருந்து நம்ம விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியாகணும். நம்ம இந்த நெகட்டிவிட்டி எதுவுமே முடியாது, செய்ய முடியாது, பண்ண முடியாது, இது இல்லை அது இல்லைன்னு அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியாகணும். நம்ம எப்பவுமே பகவானை சார்ந்து இருக்கணும். எப்பவுமே எல்லாமே எனக்கு பகவான் தான் செய்யறாரு, நான் எதுவுமே செய்யல, எல்லாம் பகவான் தான் செய்யறாரு, பகவான் தான் நடத்தி வைக்கிறாரு, பகவான் தான் எல்லாம் மெயின்டைன் பண்றாரு. ஐ எம் நத்திங், ஐ எம் அன்ஃபிட், நான் இதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, பகவான் செய்யறாரு. ஃப்ரீ ஃப்ரம் ஈகோஸ்டிக் வேர்ல்ட், allow யோகமயா capture us. அதாவது என்னதுன்னா, நம்ம இந்த ஈகோனா என்னது? அகங்காரம். அகங்காரத்தோடைய உலகத்தோடைய சிந்தனையிலேருந்து நம்ம வெளியே ஆகணுமா? நம்மளைய யோகமாயா, நம்ம மகாமாயா கிட்ட இருந்து யோகமாயா போயிடும். யோகமாயனா பக்தியை நம்மளுக்கு கொடுக்குறவங்க, மகாமாயா நம்மளை பௌதிகத்துல அதிகமா இழுக்கிறவங்க. நம்ம எப்பவுமே பகவானுக்கு அடிமையாக தான் இருக்கணும், பகவானுக்கு எப்பவுமே தாசனா இருக்கணும். அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீட்டு வேலைக்காரனுக்கு அவனுக்கு அந்த வீட்டுல ஃபுல்லா இருப்பான், ஆனா அவனுக்கு அந்த உரிமை கிடையாது, வீட்டு ஓனருக்கு மட்டும் தான் உரிமை. அதே போல இந்த ஓனர் யாருன்னா பகவான், நம்ம வேலைக்காரங்க, பகவானுக்கு வேலைக்காரங்க. அப்ப எப்பவுமே அவர் சொல்றத நம்ம கேட்கணும். ஓகேவா? நம்ம எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு, நான் எனக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அங்கிருந்துதான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாங்க. நம்ம எப்பவுமே ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம். மகாபுரம் என்ன சொல்றாருன்னா, நான் பிரேமா கதோ
அஷ்டி தராபிமே ஹரம். மகாபுரம் என்ன சொல்றாருன்னா சைத்தன்ய சரிதாமிரத்துல, ஐ டோன்ட் ஃபைண்ட் லவ் ஃபார் கிருஷ்ணா இன் மை ஹார்ட். அதாவது என் மனசுல கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கா எனக்கே தெரியல. நான் இன்னும் எனக்குள்ள பகவான் மேல நான் நம்பிக்கை அன்பு வளர்த்துக்கிட்டா, நம்பிக்கை வளர்த்துக்கிட்டா எனக்கே ஒன்னும் தெரியல சொல்லி அவரே அப்படி பேசி இருக்கிறாரு. இதுதான் பணிவோடைய உச்சக்கட்டம். நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கணும். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம், ஒப்போசிட்டா நினைக்கிறோம். நான் தான் எல்லாமே, நான் தான் இங்க, என்னை மீறி அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களா, நான் தான் இவ்வளவு நாளா பாத்துக்கிருந்தேன், நான் இல்லைன்னா அவங்களா, இப்ப இந்த டெம்பிள் நான் தான். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஐ எம் நத்திங். அந்த மாதிரி சிந்தனைகள் வரணும். ஃபீலிங் மஸ்ட் பி சின்சியர். இது நான் ஆசிரியர் சொல்றாங்க. இந்த சிந்தனை நான் ஒண்ணுமே இல்லை, நான் எல்லாம் பகவானை பண்றாரு, இந்த சிந்தனை ரொம்ப சின்சியரா இருக்கிறோம், ரொம்ப சின்சியரா யோசிக்கணும். ஓகேவா? சும்மா இமிடியேட் பண்ணக்கூடாது, சும்மா நடிக்க கூடாது, சும்மா டிராமா பண்றமே இல்லை. சும்மா எல்லாருக்கும் நான் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே சொல்லிட்டு நான் தான் இங்க எல்லாமே. வெளியில அப்படிதான் சொல்லுவோம், ஆனா உள்ளுக்குள்ள நான் தான், நான் வைக்கிறது தான், நான் சொல்றதுதான். அப்படி இல்லை. உண்மையில நேச்சுரா ஐ எம் நத்திங் அப்படி வரணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கிருஷ்ண பக்தியில ரொம்ப கவனத்தோட நம்ம டிராவல் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு பியோர் சாண்டிங்க வர்றதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இப்படி பண்ணுமே ஆனால் நம்மளுக்கு இந்த நாமத்தோட டேஸ்ட் எடுத்துக்க முடியும், நாமத்தோட விஷயங்களை எடுத்துக்க முடியும். நம்ம ஒரு ஃபார்ச்சுனேட்டான சோல் ஆகிறோம், நம்ம பாக்கியசாலியான ஆத்மா மாறுவோம் சொல்றாங்க. இல்லைன்னா நம்ம துர்பாக்கியசாலி அன்பார்ச்சுனேட் சோலா தான் இருப்போம். நாம பக்கத்துல இருந்தும் நம்ம நாம ஜபம் பண்ண முடியாம போயிரும், ஒழுங்கா நாம டேஸ்ட் எடுக்காம போயிரும் அப்படின்னு ஆச்சரியம் சொல்றாங்க. இதுதான் இந்த 2வது சிசாசன ஸ்லோகத்தோடைய ஒரு கன்க்ளூஷன். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சங்கம் கி ஜெய், ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய், ஜெய் ஸ்ரீ श्रीला प्रभुपाद महाराज की जय, जय बल सुभद्रा महाराज की, राधा गोपाल जी की जय, निताई गौर प्रेमानंदे, हरि हरि बोल. எஸ், எதுவும் கேள்விகள்?